ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 5 நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய அற்புதமான அமாவாசை. கட்டாயம் இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி உங்க வீட்டோட பூஜை அறையில வைங்க. கண்டிப்பா 16 செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும். பொதுவா அமாவாசை அப்படிங்கிறதே சிறப்பு. அது வெள்ளிக்கிழமையில வர்றது கூடுதல் சிறப்பு. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். ஒருத்தவங்க வாழ்க்கையில மேல மேல போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிர திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏழ்மையா பரம ஏழையா இருக்கிறவங்க கூட சுக்கிர திசை அடிச்சா பணக்காரரா மாற முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையில அமாவாசை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு நாள்ல நம்ம பண்ணக்கூடிய நம்ம வாங்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பா இருக்கும். பொதுவா அமாவாசை அப்படின்னு சொன்னாலே பித்ருக்கள் கடனை தீர்த்துக்கிறதுக்காகவும் தானங்கள் வழங்குறதுக்காகவும் நம்ம பயன்படுத்துவோம். அமாவாசை ஏன் ரொம்ப முக்கியத்துவமான கருதப்படுதுன்னா, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களுமே வளர்பிறை நாட்கள். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அமாவாசையில் இருந்தே நம்மளோட வழிபாடை ஸ்டார்ட் பண்ணிடணும். நாளைய தினம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு எப்பவும் போல் சமைச்சிட்டு உங்களோட பித்ருக்களுக்கு நீங்கள் வழிபாடு நடத்திடுங்க. காக்கைக்கு சாதம் வைங்க, நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க. மாலை நேரத்தில் கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணணும். அதே நேரம் கோவிலுக்கு போகணும். முடிஞ்சா நாளை ஏழை எளிய மக்களுக்கு உங்க கையால சாப்பாடு வாங்கி கொடுங்க, தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க. இது போக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையாவது கட்டாயம் நாளைக்கு நீங்க வாங்கி வீட்டில் வைக்கணும். அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது வெள்ளி நாணயம் வாங்கணும் அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கான நாளா நீங்க நாளைக்கு பயன்படுத்திக்கலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள். அதே நேரம் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அப்பேற்பட்ட நாள்ல நீங்க வெள்ளி நாணயங்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து ஒரு சில பேர் வீடுகளில் சங்கு வச்சு வழிபடணும்னு ஆசைப்படுவாங்க. இத்தனை நாட்கள் அந்த சங்கு வாங்கறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் சங்கை வச்சு வழிபடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நாளைய தினம் கட்டாயம் நீங்கள் சங்கு வாங்கி வீட்டில் வைக்கலாம். அதுவும் வலம்புரி சங்கா இருந்தால் கூடுதல் சிறப்பு. அடுத்து ஒரு முக்கியமானது ஒரு தானியம். வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தானியம். நீங்கள் சமையலில் அதை சேர்த்துக்கிறீங்களோ ஒதுக்குறீங்களோ அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை மொச்சைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குது. ஒரே ஒரு கைப்பிடியாவது வெள்ளை மொச்சையை வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு பாருங்க. கண்டிப்பாக முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அது போக மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு வாங்குங்க. மங்களகரமாக இருக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்குங்க. வாசனை மலர்கள் வாங்குங்க. ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு, வசம்பு இது மாதிரி வாசனை சம்மந்தப்பட்ட பொருட்கள் மகாலட்சுமி அம்சம் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். இது எல்லாமே நீங்கள் எப்பவும் வாங்குறது தான். அது போக இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய வெள்ளி நாணயமாக இருக்கட்டும், சங்கா இருக்கட்டும், வெள்ளை மொச்சையாக இருக்கட்டும், இந்த பொருட்கள் மூணுத்தையுமே வாங்க முடிஞ்சாலும் தாராளமாக வாங்குங்க. குறைஞ்சதை ஏதாவது ஒரு பொருளையாக வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அமாவாசை முடியறதுக்குள்ள வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த நாளில் இதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்க. கண்டிப்பாக 16 செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.